கும்பராசி அன்பர்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய 2ஆம் பாவத்தில் மீனத்தில் நடைபெறுது. வரும் 21ஆம் தேதி மார்ச் மாதம் 2025க்கு 5வது வருடத்தில் இந்த 5 கிரகங்களுமே சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜென்ம சனியினால் நிறைய மன உளைச்சலை சந்தித்து நிறைய இழப்புகள், அது மட்டும் இல்லாமல் படுத்தா தூக்கம் இல்லாமல் அந்த அளவுக்கு யோசனைகள் சிந்தனைகள் பலமாயிடுச்சு. அடுத்தது என்ன தெரியலை, அளவுக்கு இல்லாமல் பாதிப்புகளை சந்தித்தவங்க கும்பராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியாகவும் திருமணம் கொஞ்ச நாள்லையே டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்தவங்க இருக்கீங்க. பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் பெற்ற பிள்ளைகளே தன் பேச்சை மீறி சில செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வுகளும் ஒரு வழிகளும் பிறக்குமா, நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துல உண்டாகும். ஏன்னா 5ஆம் கிரகங்களின் சேர்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் யோகத்தில் தான் சுக்கிரனோட இது நடக்குது. அப்போ ரொம்ப நாள் குடும்ப ரீதியால் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த கும்பராசி என்பவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. அந்த வழி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். முன்னேற்றத்துக்குரிய ஒரு பாதையாக அது இருக்கும். குறிப்பாக வேலையில் சந்தித்த இது புதிதாக வலிவேதனைகள் உங்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிறவங்களே உங்களை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வருவீங்க. தொழிலில் சந்தித்த சரிவுகளும் நிகரான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த வளர்ச்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கடன் சுமையை தீராக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. தீர்க்கக்கூடியதாக மாறும். பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் தான் இந்த இடத்தில் உச்சரம் அடைகிறார். பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்கும். உயர்தர வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குங்க. அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸ் நெசவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, மிஷினரி வண்டி வாகனங்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, டிரைவர் தொழில், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்ஸி ஓட்டுநராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த இலக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலையில் இருக்கிறேன், உழைக்கிறேன், பாடுபடுறேன், வருமானம் வருது, அது 10ல் இன்னும் கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இப்போ இனி வராதுங்க. மீண்டும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏதோ ஒரு தொழிலையே தொடங்குறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. ஏதோ ஒரு நட்பால் ஒரு நன்மைகள் நடக்கும். வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை, வேலை அவ்வளவுதான், ஒரு மாதத்தில் நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னவங்க அளவுகளுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் இந்த இன்டர்வியூ சக்ஸஸாக இருக்கும். காலகட்டத்தில் உங்களுக்கு சடனாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்துன்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நினைப்பீங்க. நாம் உதவி செய்யணும், உபத்திரம் செய்திடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், நற்குணம் படைச்சி ஒழுக்கத்தோடு அடுத்த காலகட்டங்களை அடியெடுத்து வைக்கக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்டவங்களுக்கு எந்த சுயநலத்துக்காக எந்த செலவும் நீங்கள் செய்ய, வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி உங்கள் அந்தஸ்து மரியாதை ஏதாவது விதத்தில் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறதெல்லாம் இதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகளும் பிறக்குமா கிடைக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு மணவரை வரைக்கும் போய் கூட மிஸ் ஆனவங்க இருப்பீங்க. லைஃப் வாழ்க்கை திருமணம் வாய்ப்பை அப்போது அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி பிறக்க போகுது. ஏன்னா இந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கிரகங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்
அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரியான பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிடும். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் வீட்டிற்கு குரு வரப்போகிறாரு. பெரிய அதை பற்றி நம்ம அடுத்தும் பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோலையும் போடுவேன். நீங்கள் தெரிஞ்சு அதை சார்ந்து மூவ் பண்ணுங்கள். ஏன்னா கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே தெய்வ அனுகூலம் பெற்றவங்க, தெய்வத்தினுடைய முழு அம்சமும் கிடைக்கக்கூடியவங்க. அதில் இந்த சதய நட்சத்திரம் அதில் இருந்தால் 100% மருத்துவர்களுக்கு நிகரான அமைவில் இந்த கும்பராசியினுடைய அமைவுகள் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் பேசியே தீருவீங்க. நீங்கள் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதை சால்வ் பண்ணுவீங்க. இயற்கையாகவே உண்டு. அதனால் உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. நீங்கள் இதற்கு மேலே வளர்ச்சி அடைய போகிறீங்க. இந்த 5 வருஷம் 7.5 சனினால் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல போதும். இதற்கு மேலே நீங்கள் வளர போகிறீங்க. சனி பகவான் அந்த இடத்துல அவர் போகும்போது பெரிய லெவல் ஒரு மேன்மையை, அந்தஸ்தை, மரியாதை, கௌரவத்தை உருவாக்கிடுவார். சில வீண் அவமானங்களை, தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்ய தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே நிகரான அதற்கு மேலே ஒருபடி நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் நிற்க போகிறீங்க. அதுலேயும் ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய சில வாய்ப்புகள் பிறக்கப் போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்கள் வீட்டை கதவை தட்டும். அதை நீங்கள் பயன்படுத்த பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. ஒரு சில திருப்பங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு வழிகள் உண்டாகிடும். அதுலேயும் கும்பராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில் கழுத்து ஜவ்வு, இரும்பு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய எலும்பு சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். கடந்த காலகட்டத்தில் சில விபத்துகளையும் கடந்து வந்துப்பீங்க. ஏன்னா வண்டி, வாகனம், இரும்பு, இயந்திரம் சொல்லும்போது இந்த சனி பகவானுடைய காரத்துவத்தை கொண்டது. அதனால் சில விபத்துகளை கடந்து வந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல மேன்மையை அடையக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். நட்புகள் ரீதியில் ஒரு நெருக்கம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. இப்போ ஒன்றிணையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் கைக்கு சேரும். உறவினர்களால் ஒரு நல்ல ஆறுதல்கள் கிடைக்கும். பிள்ளைகள்னால ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும். அதுலேயும் உங்களுக்கு சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மேன்மைகளை, அந்த வேலை புதுசாக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் நீங்கள் நினச்ச வேலைகளை அழகாக முடிப்பீங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பூமி, வீடு சார்ந்த, பரஸ்பரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொந்த பந்தம், தன்னுடைய சகோதர சகோதரர்களால் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது உண்டாக போகுது. முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் அடையக்கூடிய காலமாக இருக்குது. பிறந்த ஊரை விட்டு வெளி பிரயாணங்களுக்கு போய், வெளி இடங்களுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதோ கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், செய்யாத தப்புக்கு பாதிச்சிட்டேன், இந்த சிக்கல்களில் இருந்து வெளியில் வர முடியுமா, வரதுக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வாய்ப்புகள் அமையும். இதில் குறிப்பாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மற்றவங்கள நம்பி இறங்கி செய்த சில பிரச்சனைகள் நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று இருப்பீங்க. இதில் சில துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் அடுத்தடுத்து மேன்மைகளை அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கும். குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கடைசியாக யோசிக்காமல் அதை பயன்படுத்தி செய்யுங்க. மிஸ் பண்ண வேண்டாம். அதுலேயும் உங்களுடைய நீக்க வேண்டிய செய்கிறது மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞானம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய லெவலில் ஒரு
அச்சீவ்மெண்ட்டு அடைவீங்க. அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும். என்னென்ன ஒரு விஷயம் காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி 99% சக்ஸஸ் பண்ணி ட்ராப் ஆகி பட்ட கஷ்டங்கள் உண்டான பலன்கள் இல்லை அப்படின்னு நினச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் மிஸ் பண்ணிட வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதனால் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முன்னேறதுக்கான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.